Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Subhanallahi rabbil arshil azim. Alhamdulillahi rabbil alamin. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. Wa Qur'anan faraqnahu litaqra'ahu 'ala an-nasi 'ala muktin wa nazzalnahu tanzila. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பை பெறுவதற்கு ஆர்வப்பட்டவர்களாக ஆயத்தமானவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதலாவது நாளுடைய அந்த இரவிலே தராகி தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் விசேஷமான இந்த ரமலான் மாதத்தை ஹயாத் பாக்கியத்தோடு பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறார். ரமலானை முழுமையாக பெற்று அல்லாஹ் தஆலாவுடைய ஆயுளை ஆரோக்கியத்துடன் அதிகப்படுத்தி அதிகமான நன்மைகளை சம்பாதித்த ஒரு வாழ்க்கையாக ஹயாத்தாக நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஆரம்பமாக குர்ஆனை பற்றிய சில தெரிந்து கொள்ள வேண்டிய அறிமுக விஷயங்களை, குர்ஆன் ஒரு அறிமுகம் என்கிற அடிப்படையிலே அது சம்பந்தமான சில அது முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதம் என்பது எதற்காக வேண்டி இறைவனுடைய தரப்பிலிருந்து இறங்கியது? வேதத்தை மனித சமூகத்திற்கு வழங்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ்வதற்கு பொருள் சார்ந்த வசதி மட்டும் போதாது. நவீன சாதனங்களை கொண்ட, கருவிகளை கொண்ட வசதி வாய்ப்புகளை மட்டும் கொண்டு இருந்தால் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்பது மனித சமுதாயத்திலே நடைபெறாத ஒரு விஷயம். மனித சமுதாயம் அமைதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாவது இறை உணர்வு இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், இறைவனுக்கு பயந்த நேர்மையான வியாபாரம் இருக்கணும், நீதி வலுவாத ஆட்சி முறை இருக்கணும். இவைகளை கொண்டுதான் மானுட சமுதாயத்துக்கு, மனித சமூகத்துக்கு அமைதி கிடைக்குமே தவிர வசதி வாய்ப்புகள் இருப்பதினாலே மட்டும், பணங்காசுகள் கொழிப்பதினாலே மட்டும் மனித சமூகம் அமைதியை பெற்று விடாது என்கிற காரணத்தினாலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் இந்த மனித சமுதாயத்துக்கு சில சட்டங்கள் தேவை என்பதாக முடிவு செஞ்சான். ஏன்னா இந்த சட்டத்தை மனிதனே இயற்றி கொண்டானா அது நீடிக்காது. ஒரு தனிநபருடைய கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கு உடன்பாடு இருக்காது. ஒரு தனி குழுவினருடைய கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுல ஒரு இணக்கம் ஏற்படாது. அது மனித இயல்பு அல்ல. ஆகையினால பலவிதமான போட்டி மனப்பான்மை, கருத்து வேறுபாடு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுங்கிறதுக்காக வேண்டி மனித சமுதாயத்திற்கான சட்டத்தை அல்லாவே வகுத்துக் கொள்வதற்கு முடிவு செய்து கொண்டார். அந்த அடிப்படையில் அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்கிற பொழுது, நான் தானே படைப்பினங்களை படைச்சேன், அவனை பற்றிய முழு விவரமும் எனக்கு தானே தெரியும், ஆகையினால அது என்ன சட்டங்கள் என்பதை நானே வரையறுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வரையறுத்து அந்த சட்டங்களை மனிதர்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினான். தெரியப்படுத்த விரும்பும் பொழுது என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வே நேரடியாக இறங்கி வந்து மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அளவில் நம்ம சக்தி பெற்றவர்கள் இல்லை. ரொம்ப பலகீனத்துக்கும் பலகீனத்தில் இருக்கிறோம்.
ஒரு நபியே அல்லாஹ்வை பார்க்கிறேன்னு சொல்லிவிட்டு மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால நேரடியாக அல்லாஹ் அவனுடைய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்துட்டு போக முடியாது. அப்ப கற்றுக் கொடுப்பதற்காக சில நபர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறான். யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மையஷா, நாடிய பேர்களை என்னுடைய கருணையினால் அந்த விசேஷ பாக்கியத்தை தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி யார் யாரையெல்லாம் அல்லாஹ் தேர்வு செஞ்சானோ அவங்களுக்கு தான் நம்ம நபிமார்கள், தீர்க்கதரிசிகள் என்பதாக நம்ம சொல்றோம். நாளடைவில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் தூதர்களும் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 1,24,000 தாண்டி போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ரசூல்மார்களுடைய வருகை, தீர்க்கதரிசிகளுடைய வருகை ஏற்படுது. அந்த தீர்க்கதரிசிகள்லையே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சில பேருக்கு வேதங்களை கொடுக்குறான், சில பேருக்கு வேதங்களை கொடுக்காம வெறும் ஏடுகளை கொடுக்குறான், சில பேர்களுக்கு அதை கூட கொடுக்கறது இல்லை. அவர்களுடைய வருகையே ஒரு வேதம் தான், அவர்களுடைய வார்த்தை தான் வேதம், எழுத்துப்பூர்வமாலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தீர்க்கதரிசிகளும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்படியும் நம்ம பார்க்குறோம் வேதங்கள் இறக்கப்பட்டதில். அதில் பிரபலமான வேதங்கள் 4, மற்றவைகள் எல்லாம் ஆகமங்கள். மொத்த ஆகமங்கள் எவ்வளவு அப்படின்னு ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது 100 ஆகமங்கள் 100 ஏடுகள் கொடுக்கப்பட்டுச்சு சில நபிமார்களுக்கு. ஆனால் பிரபலமான வேதம் 4 வேதம் தான். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த 4 வேதம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். இது பிரபலமான 4 வேதங்கள். மற்றவைகள் எல்லாம் சுகுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகள். ஒரே நபியாக, இறுதி நபியாக, ஒரே வேதமாக கொடுக்கப்பட்டது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட இந்த குர்ஆன் என்கிற ஒரு வேதம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இயற்றப்பட்டதல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தெரிவிக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த குர்ஆன்ங்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்பட்டு தொகுக்கப்பட்டு தான் இன்று நம்முடைய கரத்தில் அது குர்ஆனாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், சொற்கள், வாசகங்கள், ஒளி அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வேறு யாரும் அதை படைக்கல, வேறு யாரும் அதை இயற்றல, அதை வேற யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமான வார்த்தை. மொத்தம் எத்தனை சூரா இருக்குது? 114. மொத்த ஆயத்துக்கள் 6666 வசனங்களை கொண்ட 114 அத்தியாயங்களை கொண்ட இந்த குர்ஆனை தான் இன்றைய தராவியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஓத ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துக்குள்ள இந்த குர்ஆனை தொழுகையில முழுமையாக ஓதி முடிச்சிடணுங்கிறது தான் எல்லாருடைய ஆவா. இப்படித்தானே? அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் அதை முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரமா நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த குர்ஆன் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் இறங்கல, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறங்குச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசு முடிஞ்சு 41வது வயசுல அடி எடுத்து வைக்கும் பொழுது அப்ப இறங்க ஆரம்பிச்சது தான் இந்த குர்ஆன். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மக்காவில் 13 வருஷமா இறங்குச்சு, மதீனாவில் 10 வருஷமா இறங்குச்சு. மொத்தம் எத்தனை வருஷம்? 23 வருட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த குர்ஆன்கள். அந்த இறக்குன அந்த விதத்தை கூட அல்லாஹ் தஆலா நம்முடைய நலனை கருத்தில் கொண்டு, நம்முடைய வசதியை கருத்தில் கொண்டு எப்படி இறக்குனானா ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இறக்குறான். அல்லாஹ் சொல்லி கட்டுறான், குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஅஹு அலன்னாஸ். நபியே, மக்களிடத்துல நீங்க பாகம் பாகமாக பிரித்து பிரித்து ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நம்ம ஓதுறதுக்கு லேசாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். வனஸல்நாஹு தன்சீலா, சிறு சிறு பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக நாம் இதை ஆக்கியிருக்கிறோம். 30 ஜுஸு, 114 அத்தியாயம், ருக்கூ, ஐன், அப்படி இப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மனசுல நிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு தோரணையில அந்த விதத்துல நம்ம இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 17வது அத்தியாயம் 106வது வசனத்துல சொல்றோம். இப்படி ஏன் சன்னஞ்சன்னமாக இந்த குர்ஆன் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவர்களுடைய வாழ்க்கைகள்ல நடந்த நிகழ்வுகளை காரணமாக்கி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்,
ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, அது நிமித்தமா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான். அப்ப எப்படின்னா தேவைக்கு ஆயத்தை இறங்கின மாதிரி ஆயிப்போச்சு. ஆயத்து இறங்கினதெல்லாம் தேவைக்கு இறங்குச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை குறித்து அது சம்பந்தமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுல ஆயத்தை இறங்கிக்கிட்டே வந்தது. அதனால சஹாபாக்களுடைய காலத்துக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் பொருந்தும், நடைமுறைக்கு இந்த காலத்துல பொருந்தாது அப்படின்னு நம்ம விளங்கிடக்கூடாது. காலங்கள் வேறுபட்டாலும் கூட மனிதர்களுடைய விருப்பங்களும் உணர்வுகளும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அதனால அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு எப்படி இந்த குர்ஆனுடைய சட்டங்கள் பொருந்தி போனதோ, நடைமுறை சாத்தியமா இருந்ததோ, அதே மாதிரி நம்முடைய காலத்துல மட்டுமல்ல, உலக முடிவு நாள் வரைக்கும் உள்ள அத்தனை மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் நடைமுறைக்கும் இது ஒத்து போகக்கூடிய சாத்தியத்தை தரக்கூடிய ஒரு வேதமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை ஒன்று, வழிமுறைகள் வேண்டாம் வேற மாதிரியா இருக்கலாம். அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய அடிப்படை இருக்குது, அது என்னைக்குமே மாறாது. அதை மையமா வச்சுதான் இஸ்லாமிய தீர்ப்பு வழங்கப்படும், ஷரியத்தினுடைய தீர்ப்பு வழங்கப்படும், பத்துவா சொல்லப்படும். அடிப்படை மட்டும் மாறவே மாறாது. அதை சொல்லக்கூடிய விதங்களும் வழிமுறைகள் வேண்டாம் காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரலாம். அது விரிவாக நம்ம விளங்க வேண்டிய விஷயம். ஆக மொத்தத்துல குர்ஆன்ங்கிறது மனித சமுதாயத்துக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அற்புடை. அது இறங்கியதனுடைய நோக்கமே அதை விளங்கி நம்ம அமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுல அதை நமக்கு இறக்கி இருக்கிறான். பொருள் தெரியாம ஓதுனா நன்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நன்மை கிடைக்கும். பொருளே தெரியாது, அர்த்தமே தெரியாது, ஆனா நம்ம பாட்டு ஓதிக்கிட்டே போறோம். இப்போ அல்லாஹ் இதுக்கு நன்மையை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஃப் லாம்ங்கிறது ஒரு எழுத்து கிடையாது, அது 3 எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்குமே 10 நன்மை இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைனா 3 எழுத்துக்கு என்னாச்சு? 30 நன்மை. அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இதுவரைக்கும் அதனுடைய அர்த்தம், சரியான அர்த்தத்தை எந்த விளக்க உரையாளர்களும் சொன்னதில்லை, சஹாபாக்கள் கூட சொன்னதில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னதில்லை, யாருமே சொன்னதில்லை. அலிஃப் லாம் மீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெரியாது. அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அப்போ பொருளே தெரியலையில, மீனிங்கே தெரியலையில, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அலிஃப் லாம் மீம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 நன்மை அப்படிங்கிறாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம், அது 3 எழுத்துக்களை கொண்டிருக்கிறதுனால அலிஃப் லாம் மீம் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு 30 நன்மை கிடைச்சிருது. திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இப்போ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது? நன்மைகள் கிடைப்பதற்கு அதனுடைய அர்த்தம் தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. அர்த்தம் தெரியலான்னா கூட அதை ஓடுவதை கொண்டு நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ ஒரு 3 எழுத்தை சொன்னதுக்கு 30 நன்மைனா, சில சூறாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் ஓடும் பொழுது எத்தனை எழுத்துக்கள் அந்த சூறாவோட இருக்குது. அப்போ எவ்வளவு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நன்மைகளை சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுல இந்த குர்ஆன்ல கொடுத்திருப்பதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அருளாக இருக்கிறது. அல்லாஹ்வுல தன்னுடைய கருணையை, அருளை குர்ஆன் வழியாக மனித சமுதாயத்திற்கு வாய்க்கால் விட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அதனால குறைந்தபட்சம் அர்த்தம் தெரியலாட்டாலும் பரவாயில்ல, குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க ஓதிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ரமலானுடைய மாசத்துல சொல்லவே வேணாம். சாதாரண நாள்ல தான் இந்த நன்மை, ரமலானுடைய மாசத்துல இன்னும் அதிகப்படியா கிடைக்கும், இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் சிறிய சூறாவாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். சூறாவை 1-2 சூறாக்களையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம்னாக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நம்ம வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு சூறாவை ஓதுறோம், நன்மைகள் கிடைச்சிடும். அதுக்காகதான் சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும் என்பதாக சொல்லப்படுது. அதுல விசேஷமான சூறாக்கள்லாம் இருக்குது. சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் இஹ்லாஸ்னா என்ன சூறா? குல் ஹுவல்லாஹ். இதை சிறப்பிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா. அதனால தான் எப்போ துவா ஓத போகும்பொழுதும் அந்த குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டு தான் அப்புறம் நம்ம துவாவே ஆரம்பிக்கிறோம். அவ்வளோ சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுறேன், வாங்க வாங்க. 3ல் ஒரு பகுதி குர்ஆனை ஓதி காட்டுறேன், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் வந்தோம்.
வெறும் குழு அல்லா சூறா ஓதி விட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. முழு குரான்ல 3ல் ஒரு பகுதியை ஓதி காட்டுன்னு சொன்னாங்களே, வெறும் குழு அல்லா சூறா ஓதிட்டு போறாங்களேன்னு பார்த்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது 3ல் ஒரு பகுதிக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, இரவுல 3ல் ஒரு பகுதி உங்களால குரான் ஓத முடியாதா? 3ல் ஒரு பகுதி ஒவ்வொரு இரவும் உங்களால குரான் ஓத முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, 3ல் ஒரு பகுதியா, ஒரு இரவுலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் குல்ஹுவல்லாஹு சூரத்துல் இஹ்லாஸ். அதை நீங்கள் ஓதுங்க, 3ல் ஒரு பகுதி ஓதியவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய ஆயத்தை அறவே மனப்பாடம் இல்லையோ, ஒரு சூறா கூட, ஒரு ஆயத்து கூட யாருடைய உள்ளம் மனனமாக பெறவில்லையோ, மனப்பாடமாக பதிவாகவில்லையோ, அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று. பாலடைந்த வீட்டுல எது தங்கும்? விஷ ஜந்துகள் தங்கும். நம்ம புழக்க வார்த்தையில சொல்றதா பேய் பிசாசு தங்கும், முனி தங்கும், அப்படி சொல்ல வேண்டியதுதான். அதுல நூறானியத்தை இருக்காது. அப்படிப்பட்ட உள்ளத்துல பாவங்களை தவிர வேற எந்த எண்ணங்களும் உருவாகாது. மறத்து போன உள்ளம், சிந்திக்கிறது என்றது எல்லாமே தப்பு தப்பாக இருக்கும். ஏன்னா அது பாலடைஞ்சு போயிருக்குல்ல. அப்போ நம்ம சூறாக்களை மனப்பாடம் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை கழுவணும், தூய்மைப்படுத்தணும், ஒளியேற்றணும், வாசனைப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்திலே ஒரு சூறா கூட மனப்பாடம் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுவும் இந்த ரமலானுடைய நோன்புக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன நெருங்கிய தொடர்பு தெரியுமா? நோன்பின் மூலமாகத்தான் குர்ஆனுடைய கருத்துக்களை பூரா, நல்ல பல போதனைகளை பூரா உள்ள இறக்க முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் பசியோட இருக்கும் பொழுதுதான் சொல்றதெல்லாம் அவனுடைய உள்ளத்துல இறங்கும். அப்பதான் அவன் பக்குவமா இருப்பான். பசியோட இருக்கிறவன் பக்குவமா இருப்பான். ரொம்ப அட்டகாசம் பண்றான்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ரத்த துடிப்பு இப்படி இருக்கு பாரு. இந்த நோன்பு என்ன செய்யுது? அந்த துடிக்கிற ரத்தத்தை எல்லாம் அப்படியே சுண்ட வச்சிருது, சுண்டி இழுத்துருது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுகிறான், நீங்கள் பசியை கொண்டு அந்த இரத்தத்தை சுண்ட வையுங்கள் அப்படிங்கிறான். அப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியாக இருப்பதன் மூலமாக, நோன்பின் மூலமாக இரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடுறான்ல, அந்த இரத்தத்தினுடைய அந்த துடிப்பை நீங்கள் சுண்ட வையுங்கள். அப்படியே சுருண்டுரும். சுருண்டதுக்கு பிறகு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வரும், குர்ஆனை பற்றிய மகிமை விளங்கும், தீனுடைய விஷயங்கள்லாம் உள்ள இறங்கும், எல்லாமே பக்குவமான ஒரு நிலைக்கு வந்துடும். அதுக்கு இந்த நோன்பு ஒரு சரியான ஒரு உபாதையாக இருக்கிறது, வழியாக இருக்கிறது. அதனால குர்ஆனுக்கும் நோன்புக்கும் இவ்வளவு நெருக்க இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாசத்துல குர்ஆன் இறங்குச்சு. ரமலானுடைய மாசத்துல குர்ஆன் இறங்குச்சு. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்றான். அதனால ஒரு அருமையான ஒரு பாக்கியம் உள்ள ஒரு மாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையான ஒரு வேதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வேதத்தினுடைய இந்த குர்ஆனுடைய சூறாக்களை, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, மரணம் செய்யக்கூடியவர்களாக, நோன்பிருந்த நிலையில இன்னும் பல அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கான ஒரு கொடுப்பினையை, பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.